ஹலோ வணக்கம். இன்றைக்கி பெங்களூர் ஸ்டைலில் வந்து சூப்பரான நம்ம சிக்கன் பார்க்க போகிறோம். சிக்கன் சுக்கா பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் சீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சம் வெந்தயம், மிளகு, கடுகு, படி சோப், அதுக்கப்புறம் வந்து பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசா, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து நல்லா வறுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், திருவி வச்சுருக்கேன், வெங்காயம், வத்தல் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி இது நல்லா மையாக அரைக்கணும். நம்ம இந்த மசாலா எல்லாமே ஒன்றா போட்டாச்சு, நல்லா வதக்கி மையாக அரைச்சிடணும். இப்போ வந்து நான் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். பெங்களூர் சிக்கன் வந்து இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி நல்ல வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இதுக்கு அரோமா வந்து அந்த மசாலா வந்து ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம அரைக்கும் போது. இப்போ சிக்கனை வந்து சுத்தமாக கழுவி நான் விட்டு எண்ணெயில் போட்டு வதக்க போகிறேன். இந்த வதக்கி நம்ம வந்து என்ன செய்யணும்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு நான் கொஞ்சம் திருவி வச்ச தேங்காயும் அரைச்சி வச்ச மசாலாவும் ஊற்றிட்டேன். நம்ம வந்து அந்த எல்லாமே வதக்கி வெங்காயம் எல்லாம் வதக்கி எல்லாம் அரைச்சி அதில் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், ரொம்ப போடல. ஏன்னா நம்ம சுக்கா பண்ண போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் மூலம் மசாலா போட்டிருக்கேன். அது போட்டு கொஞ்சம் மூலம் போட்டு வச்சு மீதி வந்து நம்ம வந்து கிரேவி பண்ண போகிறோம். கொரி ரொட்டிக்கு வந்து கிரேவி தான் நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மூலம் மசாலா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம திருவண்ண தேங்காய் போட்டு நல்லா வதக்கி சூப்பரான ஒரு சிக்கன் சுக்கா ரெடி ஆகிட்டு பாருங்கள். இது ஒரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சிக்கனோட இதில் சாப்பிட்ற வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோவும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொரி ரொட்டி, அதுக்கப்புறம் கொரி ரொட்டி கூட இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். கொரி ரொட்டி கிரேவியும் நான் சிக்கன் சுக்கா ரெசிபி இது வந்து பூரா காமிக்க மாட்டேன். நன்றி, வணக்கம்.